அந்த அன்பு இந்த அன்பு எந்த அன்புங்க, கிறிஸ்தேசு அன்புதான் மாறாத அன்புங்க. அந்த அன்பு இந்த அன்பு எந்த அன்புங்க, கிறிஸ்தேசு அன்புதான் மாறாத அன்புங்க. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த பவுலை இந்த பட்டணத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் தங்களுடைய வீட்டிலே பவுலுக்கு தாங்கள் தான் இடம் கொடுத்தாக வேண்டும் என்கிறதான ஒரு வெளிப்பாடும் உணர்வும் ஆவியானவரால் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தபடியினால்தான் பவுலை அவர்களால் சேர்த்துக் கொள்ள முடிந்திருந்தது. அப்படி சேர்த்துக் கொண்டபடியினால்தான் பவுலும் ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் இணைந்து அந்த கொரிந்து பட்டணத்திலே ஒரு நல்ல திருச்சபையை உருவாக்குவதற்கு அவர்களால் முடிந்தது. பவுல் எபேசு பட்டணத்திலே இவர்களை விட்டுவிட்டு சென்ற போது கூட அங்கே அப்பல்லோ என்ற ஒரு முகமறியாத மனிதன் வருகிறான். அந்த மனிதனை கொண்டும் தேவ ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை இந்த பட்டணத்திலே செய்ய போகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த மனிதன் மூலமாக பிற பகுதிகளிலும் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட போகிறது என்பதை அந்த உணர்வை இந்த குடும்பம் பெற்றிருந்தபடியினால்தான் அப்பல்லோவையும் தங்கள் வீட்டிலே சேர்த்துக் கொண்டு அவனுக்கும் உதவியாக இருந்து அவன் வேத வசனத்திலே சில பகுதிகளிலே குறைவுள்ளவனாக காணப்பட்ட போது அவனுக்கும் வேத வசனத்தை நேர்த்தியாக போதித்து வரப்போகிற நாட்களிலே அவனுடைய ஊழியத்திற்கு ஏற்ற வகையிலே அப்பல்லோவை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த குடும்பம் முன்னுதாரணமாக செயல்பட்டது, உறுதுணையாக செயல்பட்டது. சாட்சியாய் நீ இருந்தால் சபையார் சொந்தமடா, நீதியாய் நீ நடந்தால் வேதமும் சொந்தமடா. சாட்சியாய் நீ இருந்தால் சபையார் சொந்தமடா, பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரலோகம் சொந்தமடா. இயேசுவை நம்பி வந்தால் அவரே உன் சொந்தமடா, இயேசுவை நம்பி வந்தால் அவரே உன் சொந்தமடா. சுத்துவோம் சுத்துவோம் நாங்க உலகம் சுத்துவோம், சொல்லுவோம் சொல்லுவோம் நாங்க காஸ்பல் சொல்லுவோம். சுத்துவோம் சுத்துவோம் நாங்க உலகம் சுத்துவோம், சொல்லுவோம் சொல்லுவோம் நாங்க காஸ்பல் சொல்லுவோம். கர்த்தர் தந்த ஊழியம் செய்வோம் என்ன மக்களே. ட்விங்கிள் ட்விங்கிள் அது லிட்டில் ஸ்டார், ஜீசஸ் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். பணம் கொடுத்த பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. தான தர்மங்கள் செய்து பாவத்திற்கு பரிகாரம் தேட முடியாது. முதலாவது தன் பாவி என்பதை உணர வேண்டும். தன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவரிடத்தில் வந்து பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். அந்த அன்பு இந்த அன்பு எந்த அன்புங்க, கிறிஸ்தேசு அன்புதான் மாறாத அன்புங்க. அந்த அன்பு இந்த அன்பு எந்த அன்புங்க, கிறிஸ்தேசு அன்புதான் மாறாத அன்புங்க. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த பவுலை இந்த பட்டணத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் தங்களுடைய வீட்டிலே பவுலுக்கு தாங்கள் தான் இடம் கொடுத்தாக வேண்டும் என்கிறதான ஒரு வெளிப்பாடும் உணர்வும் ஆவியானவரால் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தபடியினால்தான் பவுலை அவர்களால் சேர்த்துக் கொள்ள முடிந்திருந்தது. அப்படி சேர்த்துக் கொண்டபடியினால்தான் பவுலும் ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் இணைந்து அந்த கொரிந்து பட்டணத்திலே ஒரு நல்ல திருச்சபையை உருவாக்குவதற்கு அவர்களால் முடிந்தது. பவுல் எபேசு பட்டணத்திலே இவர்களை விட்டுவிட்டு சென்ற போது கூட அங்கே அப்பல்லோ என்ற ஒரு முகமறியாத மனிதன் வருகிறான். அந்த மனிதனை கொண்டும் தேவ ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை இந்த பட்டணத்திலே செய்ய போகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த மனிதன் மூலமாக பிற பகுதிகளிலும் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட போகிறது என்பதை அந்த உணர்வை இந்த குடும்பம் பெற்றிருந்தபடியினால்தான் அப்பல்லோவையும் தங்கள் வீட்டிலே சேர்த்துக் கொண்டு அவனுக்கும் உதவியாக இருந்து அவன் வேத வசனத்திலே சில பகுதிகளிலே குறைவுள்ளவனாக காணப்பட்ட போது அவனுக்கும் வேத வசனத்தை நேர்த்தியாக போதித்து வரப்போகிற நாட்களிலே அவனுடைய ஊழியத்திற்கு ஏற்ற வகையிலே அப்பல்லோவை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த குடும்பம் முன்னுதாரணமாக செயல்பட்டது, உறுதுணையாக செயல்பட்டது.